ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் நல்லா பொறு பொறுன்னு செட்டிநாடு பக்கம்லாம் செய்யக்கூடிய முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். முறுக்கு செய்கிறதுக்கு அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம இந்த அளவில் போட்டால் தான் முறுக்கு நல்லா பொறு பொறுன்னு டேஸ்ட்டாக வரும். ஒரு படி பச்சரிசி எடுத்துக்கங்க. ரேஸ் அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம கடை அரிசியாக இருந்தாலும் சரி. இதுக்கு உளுந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, காப்படி வழக்கில் ஒரு வழக்கு உளுந்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அது கூட சேர்த்து அள்ளி போடணும். இதுதான் இந்த முறுக்குக்கான அளவு. இந்த அளவில் நீங்கள் முறுக்கு பண்ணிங்கன்னா நல்லா பொறு பொறுன்னு டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கடுகு முடுக்குன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு முறுக்கு எந்த அளவு தேவையோ இதை விட கூட வேணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இல்லை குறைச்சி வேணும் அப்படின்னா இதையே நீங்கள் அளவு மெஷர்மெண்ட் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மாவு அரைக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்க உளுந்தையும் லைட்டாக வறுத்து அந்த அரிசி கூட கொட்டி மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாவு கெட்டு போகாது. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு கூட வச்சு நம்ம முறுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி இதை சல்லடையில் லைட்டாக சலிச்சுக்கலாம். எல்லா மாவையும் இப்போ சல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த மாவில் ஒரு 50 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வர்றப்ப அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு ஏறினவும் அதையும் இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அதுவும் நல்லா சூடு ஏறின உடனே அதையும் இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு ஈர துணியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மாவு காயாமல் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். நம்ம முறுக்கு சுடுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவு நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம முறுக்கு கட்டையில் அந்த மாவை எடுத்து வச்சு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கங்க. எனக்கு பாருங்க, ஒரு சட்டியில் ஒரு 5-6 முறுக்கு போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நான் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், முறுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு வெந்த உடனே நம்ம எண்ணெய் வடித்து முறுக்கை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம முறுக்கு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த முறுக்கு செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால நம்ம கைப்பக்குவத்தில் நம்ம நல்ல எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணுறோம். இதே இது கடையில் வாங்கினா எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க, எப்போ பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் முறுக்கு சுட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே நல்லா சாஃப்டாக இருக்கும், மொறுப்பாக இருக்கும், கடுக்குன்னுலாம் இருக்காது. அதனால் நீங்கள் தேவைப்படுறப்ப எப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் போட்டுக்கலாம். நீங்களும் நம்ம ஸ்டைலில் இந்த முறுக்கு ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.